இங்க ஒருத்தன் ஒரே ஒரு பேப்பர் வச்சு மட்டுமே ஒரு ஆளை கொலை பண்ணிடுறான். அது எப்படி கொலை பண்ணிருப்பான்னா, அந்த ஆளு ஒரு வேலைக்காக இவரை கூப்பிட்டுருப்பாரு. இவனும் அவரை பாக்குறதுக்காக போயிருப்பான். அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவருடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லா செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க லீடர் இருக்கிற ரூம்குள்ள போற வரைக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே தான் வர்றாங்க. அவரு எதுக்கு இவரை கூப்பிட்டுருப்பாருன்னா, ஒருத்தனை கொலை பண்ணணும், அவனை நீ கொலை பண்ணினா $200 மில்லியன் தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பாஸுக்கு இவன் மேல சுத்தமாவே நம்பிக்கை இல்ல. இவனை பக்கத்திலே உட்கார வைக்காம தூரத்துல தான் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் அந்த லீடரோட ஆளுங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி யாரோ இவனுக்கு காசு கொடுத்து அந்த கேங் லீடரை கொல்லணும்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அவன் என்ன யோசிக்கிறானா, இவனை எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேங் லீடர் ஒருத்தனோட போட்டோவை இவன் கையில கொடுத்து, இவனோட கதை தான் நீ முடிக்கணும்னு சொல்லிடுறாரு. அப்படி நீ முடிச்சிட்டீனா நான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா அவன் அந்த போட்டோவை கையில வாங்கிட்டு எதுவுமே பேசாம அதை அப்படியே மடக்கி ஷார்ப்பான கத்தி மாதிரி செய்யறான். மாத்திர அடுத்த நிமிஷமே அந்த லீடரோட கழுத்துல அந்த பேப்பரை வச்சு குத்தி அவனோட கதையை முடிச்சிடறான். சிசிடிவில பாக்குறவங்க எல்லாம் அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே வணக்கம் சொல்லிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவரோட கதையை முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறான்.